ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இட்லி தோசைக்கு நம்ம சூப்பரான ஒரு தக்காளி சட்னி தான் செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது தக்காளி சட்னிக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். ஒரு 5-6 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் கூட சேர்க்கலாம். அடுத்தது ஒரு 5-6 பல்லு பூண்டு, ஒரு 3 தக்காளி. இதை நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். உப்பு சேர்த்து நம்ம அரைக்கணும். ஃபஸ்ட்டு தக்காளியை கட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம கழுவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இப்போது தக்காளியெல்லாம் கட் பண்ணி போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்க்கலாம். இதுக்கு தண்ணியெல்லாம் நம்ம ஊற்றி நம்ம அரைக்கக்கூடாது. அப்படியே தான் நம்ம பச்சையாக தான் நம்ம அரைச்சிட்டு வரணும். இது பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். டக்குன்னு தோசைக்கு இட்லிக்கெல்லாம் செம்மையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ போய் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். அடுத்தது நம்ம கேஸ் பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுருக்கேன். இல்லை நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். நம்ம நல்லெண்ணெயில் தான் கடுகு உளுந்தம் பருப்பு தாளிச்சிடலாம். கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்தாச்சு. நல்லா பொரியட்டும். அடுத்தது கொஞ்சம் காஞ்ச மிளகா சேர்க்கலாம். பெருங்காயத்தூள். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இது கொஞ்சம் வதங்கட்டும். நல்லா நம்மளுக்கு எண்ணெயிலே நல்லா வதங்கணும். இந்த பச்சை ஸ்மெல்லெல்லாம் நம்மளுக்கு போகணும். தக்காளி சட்னியில் இது போயிடுச்சுன்னா நம்மளுக்கு தக்காளி சட்னி சூப்பராக இருக்கும். இல்லைன்னா சில பேருக்கு இந்த பச்சை ஸ்மெல் பிடிக்கவே பிடிக்காது, சாப்பிடவே மாட்டாங்க. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா அப்படியே விட்டோம்னா நல்லா நம்மளுக்கு பச்சை ஸ்மெல்லாம் போயிடும். லைட்டாக எண்ணெய்லாம் திரிஞ்சு வருது பாருங்கள் சைடில். நம்மளுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கும். அப்போ தான் நம்மளுக்கு தக்காளி சட்னி சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்மளுக்கு தக்காளி சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் நிப்பாட்டிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.